Okay, good evening, students. So, geography அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் ஒன்னுக்கு ஜியாகிரபி கிளாஸ், அதாவது சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் குரூப் டூக்கு என்ன சிலபஸ் இருந்ததோ சேம் சிலபஸ் தான் நம்மளுக்கு குரூப் ஒன்னுக்கும் இருக்கு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, லொக்கேஷன் அண்ட் பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அதாவது தமிழில் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமைவிடம் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எழுதிக்கோங்க. லொகேஷன், லொகேஷன் சரியா? ஸோ இந்தியாவோட லொகேஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் டூ கொஷின்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வைஸ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் மேப்ல இருந்து, அதாவது இந்தியாவோட மேப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைவிடங்கள் எல்லாத்தையும் ஒன்றுன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இயர்லி ஸ்டேஜில், ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இயர்லி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது குளோப் வச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகே, ஸோ தி ஈக்குவேட்டர் சரியா, சென்ட்ரல் லைன்ஸ் ப்ளஸ் ஈக்குவேட்டர். ஸோ இந்தியா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கா சார்? ஹலோ, ஓகே. ஸோ இந்தியா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தான். சரிங்களா? இந்தியா எங்க இருக்கு? நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இந்தியா. சரியா? பட் இயர்லி ப்ரீவியஸா, அதாவது அந்த பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயர்லியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட்ல இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோப்ல, அதாவது எர்த்ல, இந்த பூமியில, ஓகே, ஒரே ஒரு லேண்ட் மாஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்தது, அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பனாஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பனாஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனாஜியா அப்படிங்கிறது வந்து லேண்ட் மாஸோட ஒரு நிலப்பரப்பு, அதாவது சுத்தியும் கடல் சரியா, சுத்தியும் என்னது நீரால சூழப்பட்டிருக்கும். இந்த நடுவுல இருக்க பகுதி மட்டும் என்ன இருக்கு? நிலப்பகுதியால சொல்லப்பட்டிருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க? பன்னாஜியான்னு சொல்லுவாங்க. இந்த கடலை என்ன சொல்லுவாங்கன்னா பாந்தலசா அப்படின்னு சொல்லுவாங்க. பாந்தலசா சரியா, பாந்தலசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து ஒரே காண்டினென்ட், அதாவது ஒரே கண்டமாக தான் இருந்தது, ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்தது. இந்த நிலப்பரப்பு காலப்போக்கில் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கோட்பாடு ஒன்று சொல்லி இருப்பாங்க, காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் லூதர் வெகினர். சரியா? கண்ட பிரிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கண்ட பிரிவு கோட்பாடு அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதாவது இந்த ஒரே நிலமானது எப்படி பிரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஸோ இந்தியா அப்படி இந்த பனாஜியால பாத்தீங்கன்னா, ஓகே, அதாவது ரெண்டு நிலப்பரப்பா பிரியும். எது ரெண்டு நிலப்பரப்பா பிரியுதுன்னா, இந்த பனாஜியான்னு சொல்லக்கூடிய இந்த நிலம் அப்படிங்கிறது காலப்போக்குல ரெண்டு நிலப்பகுதியா பிரியும். சரியா? ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வடப்பகுதியை நோக்கி நகரும். ஒரு நிலப்பகுதி எப்படி இருக்கும்? வடப்பகுதியை நோக்கி ஒரு நிலப்பகுதி நகருது. இன்னொரு நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா தென்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு. சரியா? இந்த வடப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லௌரேஷியா. லௌரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியோட பேர். சரியா? தென்பகுதியில் இருக்கக்கூடியது கோண்ட்வானா. கோண்ட்வானா நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒற்றை நிலப்பகுதி, இந்த சிங்கிளா இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுங்க, இரண்டா பிளவுபடுது. சரியா? இந்த லௌரேஷியனும் சொல்லுவாங்க, அங்காரா நிலப்பகுதின்னு சொல்லலாம். சரியா? லௌரேஷியா நிலப்பகுதி அல்லது அங்காரா நிலப்பகுதின்னு சொல்லலாம். இதை கோண்ட்வானா நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, ஓகேண்ணா. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா, அதாவது இந்த பாஸ்ட்ல முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த கோண்ட்வானா நிலப்பகுதியில ஒரு சின்ன ஒரு பகுதியா தான் இருந்தது இந்தியா. சரியா? அதாவது நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா, இந்தியா வந்து முதல்ல எந்த பகுதியில் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, இந்தியா அதாவது இந்த கண்ட பிளவு கோட்பாடின்படி சரிங்களா தென் துருவத்துலதான் இந்தியா இருந்தது. சரிங்களா? தென் துருவத்துல, அதாவது ஒரே நிலமா இருந்தது, எப்படி ரெண்டா பிரியுது, இந்த மாதிரி ரெண்டா பிரியும் போது மேல இருக்கிறது லௌரேஷியாவும் கீழே இருக்கிறது கோதுமான நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கும். அந்த இதுலதான் என்னங்க இருக்கு? இந்தியா அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த இரண்டு நிலப்பகுதிக்கு நடுவுல உருவக்கூடியதுதான் தெத்தியஸ் கடல். கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கடல்?
தெத்தியஸ் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 நிலப்பகுதி பாருங்க, இப்படி ஒரு நிலப்பகுதி இருக்கு, இந்த பக்கம் ஒரு நிலப்பகுதி இருக்கு. சரியா? இது லௌரேஷியா, இது கோண்ட்வானா. இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா பிளவுபடும் போது நடுவுல ஒரு பள்ளம் ஏற்படுகிறது. சரியா? இந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா அந்த கோண்ட்வால இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த நீரை கொண்டாந்து இங்க ஃபில் பண்ணுது. இங்க லௌரேஷியால இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீரை கொண்டாந்து இங்க ஃபில் பண்ணுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த பகுதி என்ன பண்ணுதுன்னா நீரினால சூழப்படுது. இந்த நீரில சூழப்படக்கூடிய இடத்தை தான் என்ன சொல்றோம்? தெத்தியஸ் கடல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சரிங்களா? சோ நாள் பரப்புல இன்னும் நாள் கொஞ்சம் ஆக என்ன எப்படி ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த நிலம், இந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் என்ன பண்ணுதுன்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு ஏற்படுது. சரியா? சோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு ஏற்பட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கண்டம்? 7 கண்டங்களா பிரியுது நம்மளுக்கு. சரியா? கண்டங்களா பிரியுது. ஒண்ணு வந்து ஆசியா, யூரோப்பு, சரிங்களா? இந்தியா வந்து என்ன பண்ணும் இந்த இடத்துல வந்து இணைந்து கொள்ளும். சரிங்களா? இது ஆஸ்திரேலியா. சோ இந்த கோண்ட்வானால இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் என்ன எங்க வந்துருச்சு? யுரேஷியா நிலப்பகுதியில போய் என்ன பண்ணுச்சுன்னா ஒன்றிணைந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோண்ட்வானால இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்றது என்ன பண்ணுது? போய் பிரிஞ்சு போய் இந்த மேல இருக்கக்கூடிய யுரேஷியா நிலப்பகுதி, யுரேஷியா கண்டம்னு சொல்லுவாங்க. யுரேஷியா கண்டத்துல என்ன பண்ணுது? போய் இணைந்து போகும். அப்படி இணையும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இணையும் போது இந்த நடுப்பக்கத்துல இருக்கக்கூடிய தெத்தியஸ் கடல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்படி இணையும் பொழுது இந்த நடுப்பக்கத்துல இருக்க தெத்தியஸ் கடல் தான் இந்த அடியில் இருக்கு இல்லைங்களா? இந்த தெத்தியஸ் கடல் தான் இது போய் இணையும் பொழுது சரியா நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல, அதாவது ரொம்ப சிங்காயி அடியில் இருக்கிறது போய் மோதும் பொழுது இது மேல எழுந்து வந்து நம்மளுக்கு இமயமலையா அந்த இடத்துல உருவாகுது. புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? என்ன உருவாகுது? இமயமலையா உருவாகுது. சோ இமயமலை என்பது எந்த படிவினால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெத்தியஸ் கடல் படிவினால உருவாக்கப்பட்டதுதான் இமயமலை. சரிங்களா? சோ ஆரம்ப காலகட்டத்துல தென் துருவத்துல இருந்த இந்தியா இப்ப என்ன ஆரம்பிச்சது? காலப்போக்குல பிரிவடைஞ்சு எங்க போய் சேருது? யுரேஷியா கண்டத்துல போய் சேருது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தெத்தியஸ் கடல் என்பது என்ன பண்ணுது? அடியில் இருந்தது. இது போய் இந்தியா போய் இணையும் பொழுது என்ன பண்ணுது? அது மேல் நோக்கி நகருது. அது மேல் நோக்கி நகர்றனாலதான் அது என்னவா மலையா மாறுதுன்னா இமயமலையா மாறுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இப்போ இந்தியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது ஈக்குவேட்டர் லைன். ஈக்குவேட்டர் லைன்னா பூமத்திய ரேகை, தமிழ்ல சொல்லணும் பூமத்திய ரேகை. சரியா? இது பூமத்திய ரேகை 0 டிகிரி. இப்படி போற கோடுகளாம் என்ன சொல்லுவோம்? லாட்டிடியூட்னு சொல்லுவோம், அச்சரேகைகள்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? மேல 90 டிகிரி, சரியா? கீழே 90 டிகிரி, சரிங்களா? 90. சோ இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கனால இது வட துருவம்னும், இது கீழே இருக்கனால இது என்ன சொல்லுவோம்? இதை தென் துருவம் அப்படின்னு அழைக்கப்படும். சரியா? சோ இந்தியா எங்க இருக்குது அப்போ? வட துருவத்துல இருக்கு. சரியா? வட துருவத்துல பாருங்க, இன்னொரு இது இமேஜினரி லைன். ஒரு ஈக்குவேட்டர்ன்றது ஒரு இமேஜினரி லைன். சரியா? ஒரு இமேஜினரி. இங்க ஒரு இமேஜினரி லைன் ஒன்று போடலாம். இங்க ஒரு இமேஜினரி லைன் ஒன்று போடலாம்னா 0 டிகிரிக்கு ஒரு இமேஜினரி லைன் போடலாம். இந்த பக்கம் 0 டிகிரில இருந்து 1 2 3 4 போயிட்டே இருக்கும். அதாவது பூமி என்ன பண்ணிருக்கோம்? மொத்தம் 4 பகுதியா பிரிச்சிருக்கோம். இது வந்து நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு. இது நார்த் வெஸ்ட் அப்படி பிரிப்போம். இது சவுத் வெஸ்ட், இது சவுத் ஈஸ்ட். சோ இந்தியா எங்க இருக்குது அப்போ? சரியா? இந்தியா எங்க இருக்கு? வடகிழக்கு பகுதியில இந்தியா அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வட துருவத்துல வடகிழக்கு பகுதியை நோக்கி இந்தியா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே ஃபைன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேசிக்கா எப்படி உருவாச்சு, எந்த நிலப்பகுதியில இருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. கோண்ட்வானா நிலப்பகுதியிலிருந்து பிரிஞ்சு யுரேஷியால போய் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சேருது. இந்தியா எங்க அமைஞ்சிருக்குன்னா வடகிழக்கு பகுதி. உலக வரைபடத்துல எங்க இருக்கு? வடகிழக்குல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆல்ஃபர்ட் லூதர் வெஜினரை பத்தி கேட்டிருந்தாங்க. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்றத யார் சொன்னாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் முதல்ல நான் ஒரு டயக்ராம் போட்டேன் இல்லைங்களா? ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு நடுவுல பனாஜியா அப்புறம் பாந்தலசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன பாத்தீங்களா? அதை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கூற்று மற்றும் காரணங்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. சரியா? உலகம் அதாவது இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, கண்ட பிளவு கோட்பாடுக்கு முன்னாடி ஒரே கண்டம் இருந்தது. அந்த கண்டத்தின் பெயர் பனாஜியா. சரியா? அதுவும் சரி. சரியா? இன்னொரு கூற்று என்னன்னா அதை சுற்றி உள்ளதுக்கு பேரு பாந்தலசா என்ன பெரிய கடல். அதுவும் சரியானு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே சரி. சோ அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருந்தது கொஸ்டின். சரியா? சோ இந்தியா எங்க இருந்ததுன்னா முதல்ல தென் துருவத்துல இருந்தது. இப்ப எங்க இருக்குது? வட துருவத்துல போய் நகர்ந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது விஷயம். சோ இதுதான் பேசிக்கா
வந்து இந்தியா எப்படி உருவாச்சு, இந்தியா அப்படின்ற ஒரு நிலப்பகுதி எங்க இருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்றது ஒரு பேசிக்கான விஷயம். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் கூட வீடியோ இன்னொரு தடவை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போவோம். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்தியாவை பத்தி ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல எத்தனாவது பெரிய நாடுன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியா இஸ் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது பெரிய நாடு? இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. உலக அளவில் 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப முதல் பெரிய நாடு எது? முதல் பெரிய நாடு எது? முதல் பெரிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, எதுங்க முதல்ல? ரஷ்யா தான் முதல்ல பெரிய நாடு. ரஷ்யாவுக்கு அடுத்தது கனடா அப்படின்றது 2வது பெரிய நாடு. 3வது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடான சைனா அப்படிங்கிறது 3வது பெரிய நாடு. 4வது பெரிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, 4வது பெரிய நாடு. 5வது பாத்தீங்கன்னா பிரேசில், பிரேசில்ன்றது 5வது பெரிய நாடு. 6வது பெரிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து 6வது பெரிய நாடு. 7வது பெரிய நாடு தான் எதுங்க? இந்தியா. சரியா? இந்த கொஸ்டின் எல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில நிறைய வாட்டி கேட்டாச்சு. 7வது பெரிய நாடெல்லாம் வந்து நம்ம பேசிக்காவே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, சோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதாவது இந்தியான்றது இப்பொழுதுதான் இவ்வளவு பெருசு இருக்கு. அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடினா அதாவது 1947க்கு முன்னாடி பாகிஸ்தானும் நம்மளோட தான், மியான்மர், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகள்லாம் சேர்த்து நம்ம நாடு தான். ஸோ பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இந்தியான்றது 3வது பெரிய நாடு. அதுங்க 3rd லார்ஜஸ்ட். எப்போ? எதுக்கு முன்னாடி? பார்ட்டிஷனுக்கு முன்னாடி, அதாவது பிரிவினைக்கு முன்னாடி, பாகிஸ்தான் பிரிவினைக்கோ இல்ல பங்களாதேஷ் பிரிவினைக்கோ இதுக்கு முன்னாடி இந்தியான்றது 3வது பெரிய நாடு. பிரிவினைக்கு அப்புறம் இந்தியா அப்படிங்கிறது எத்தனாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? கமெண்ட்ல போடுங்க, நான் வேணா கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்குறேன். இந்தியா எத்தனாவது பெரிய நாடுங்க? ரஃபா ஒரு டயக்ராம் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? இந்தியா எத்தனாவது பெரிய நாடுங்க? 7வது பெரிய நாடு. சரியா? இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளதுங்க? இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளது? சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல போட்டு பாருங்க. இந்தியா எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, எத்தனை மாநிலங்கள் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 28 மாநிலங்கள் உள்ளது. சரியா? 28 மாநிலங்களும் எத்தனை யூனியன் பிரதேசம்? 8 யூனியன் பிரதேசங்களும் கொண்டுள்ளது. 28 மாநிலம் அப்புறம் 8 யூனியன் பிரதேசங்கள். சமீபத்துல நம்மளுக்கு பிரிச்சாங்க இல்லைங்களா? எதுங்க? லடாக் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற பகுதி, லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது நம்ம பிரிச்சாங்க. அது ஒரு மாநிலமா இருந்துச்சு. அப்புறம் பாருங்க, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல டையூ டாமன் 2 இருந்தது. சரியா? டையூ தனியா ஒரு யூனியன் பிரதேசம், டாமன் தனியா ஒரு யூனியன் பிரதேசம் வருது. இது ரெண்டும் சேர்த்து டையூ டாமன் சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. ஸோ நம்மளுக்கு 8 யூனியன் பிரதேசம், 28 மாநிலங்கள் இருக்கு. சரியா? 8 யூனியன் பிரதேசம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, 8 யூனியன் பிரதேசம் என்னன்னு. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. 8 யூனியன் பிரதேசங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு லடாக் ஒண்ணு, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசம். அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி, அது ஒரு யூனியன் பிரதேசம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டையூ தாமன் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள், சரியா? LAKன்னு போடுறோம், லட்சத்தீவுகள், இது ஒரு யூனியன் பிரதேசம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், அதுவும் ஒரு யூனியன் பிரதேசம். அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, அது ஒரு யூனியன் பிரதேசம். சரிங்களா? மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் நம்மளுக்கு இருக்கு.
8 யூனியன் பிரதேசம் வந்துச்சுங்களா? சரிங்களா? சரி பாருங்க. சோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கூட கேட்கலாம். எத்தனை யூனியன் பிரதேசங்கள் கடல் பகுதியை சார்ந்து இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? சமீபத்துல குரூப் 1 கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா வந்துட்டு இருக்கு பாருங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? டையூதாமன், லட்சதீப், பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார். இது மட்டும் தான் கடல் பகுதியை சார்ந்து இருக்கு. மீதி எல்லாம் நிலப்பகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்தியா வந்து வட துருவத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். சரியா? இந்த கொஸ்டின் பேசிக்கா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு பாருங்க. இந்தியாவை என்ன பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேட்டர்னு சொன்ன இல்லைங்களா, பூமத்திய ரேகையில 0 டிகிரி இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, 0 டிகிரி. ஸோ இந்த 0 டிகிரியை பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். வடக்குல ஒரு லைன், ஒரு இமேஜினரி லைன் ஒன்று பாஸ் ஆகும். சரியா? தெற்குல ஒரு இமேஜினரி லைன் ஒன்று பாஸ் ஆகும். வடக்குல இருக்கக்கூடிய இந்த இமேஜினரி லைன் 23 டிகிரி வடக்கு. சரிங்களா? அப்புறம் தெற்குல 23 டிகிரி தெற்கு, சவுத். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்குல பாயக்கூடிய இந்த 23 டிகிரியை, தெற்குல பாயக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக, இது தமிழ்ல வந்து சொல்லுவாங்க கடக ரேகை, இது வந்து மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கடக ரேகை அது மேல வடக்குல போகக்கூடிய 23 டிகிரி லைனுக்கு என்னதுங்க? கடக ரேகை. இந்த தெற்குல பாயக்கூடிய 23 இமேஜினரி லைன் போகக்கூடியது என்னதுங்க? மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கக்கூடியது பூமத்திய ரேகை. சரியா? சோ இதுல எது நம்மளுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இந்த கடக ரேகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதற்காக அந்த கடக ரேகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த கடக ரேகை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியாவை என்ன பண்ணணும்னா ஒரு சரி பாதியா இரண்டா என்ன பண்ணும், அப்படியே பிளக்கும். சரி பாதியா என்ன பண்ணுது? இந்தியாவை இந்த வடக்கில் இருக்கக்கூடிய கடக ரேகை கடந்து செல்லுது. சரியா? இந்தியாவை இரண்டா பிளக்கக்கூடியதுன்னா கடக ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது இந்தியாவை என்ன பண்ணுது? அப்படியே கடந்து செல்லுது. இந்தியாவை சரிபாதியா பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்படி சரிபாதியா பிரிக்கிறதுக்கு பேர் என்ன? கடகரேகை, இங்கிலீஷ்ல டிராபிக் ஆஃப் கேன்சர். கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகரேகை எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து செல்கிறது அப்படின்றத கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. கடகரேகை, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது எத்தனை மாநிலங்கள் வழியாக கடந்து செல்கிறது. சரியா? சொல்ல முடியுமா? இதை வரிசைப்படுத்தணும். பழைய எக்ஸாம் எல்லாம் குரூப் 1 அந்த மாதிரி கேட்கலாம். அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரிசைப்படுத்துக, மேற்குல இருந்து கிழக்கு வரிசைப்படுத்துக, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம குரூப் 1 எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல வந்து குஜராத், நான் இனிஷியல் மட்டும் போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. குஜராத். சரியா? குஜராத் அப்படிங்கிற மாநிலத்துக்கு தான் முதல்ல கிடக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இத படம் இந்த வாட்டி நம்மளுக்கு குரூப் 2ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தான். அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே இது சரி, ஓகே நான் மாத்தி சொல்லிட்டேன், சரி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குஜராத்ல கடந்து செல்லுது. ஓகேவா? குஜராத் மாநிலம். அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்துல இந்த கடகரேகை அப்படின்றது கடந்து செல்லுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதுல இந்த கடகரேகை கடந்து செல்லுது. மத்திய பிரதேசத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சத்தீஸ்கர் அப்படின்ற மாநிலத்தை கடந்து செல்லுது. ஓகேங்களா? சத்தீஸ்கருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்ற மாநிலம் கடந்து செல்லுது. அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளம் அப்படிங்கிற இடத்த கடந்து செல்லுது. அப்புறம் இந்த இடத்துல திரிபுரா அப்படிங்கிற இடத்த கடந்து செல்லுது. அண்ட் கடைசியா மிசோராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தை கடந்து செல்லுது. சோ இந்த கடகரேகை அப்படிங்கிறது இந்தியாவை எத்தனையா பிளக்குது? இரண்டா சரிபாதியா பிரிக்குது. சரியா? எந்தெந்த மாநிலங்கள் வழியாக கடந்து போகுதுன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோராம்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல இது கடந்து செல்லுது. இது கரெக்டா நீங்க கிழக்கிலிருந்து மேற்கு நீங்க வந்து கரெக்டா என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஓகே, அதாவது இந்தியாவோட கிரீன்விச் மீடியம் டைம், அதாவது இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா நம்ம டைம் ஜோன் நடத்தும் போது நம்மளுக்கு தெளிவா சொல்றோம். சரியா? +5:30. அதாவது இந்த 0 டிகிரி நீங்க போட்டிருக்க பாத்தீங்களா, இந்த 0 டிகிரியில இருந்து இந்த 0 டிகிரில இருந்து 1, 2, 3 அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 82வது, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 0 டிகிரியில இருந்து
சரியா? எதுக்காக 5 ரன் போட்டிருக்குன்னா இந்த 0 டிகிரில இருந்து 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 82வது கோடு பாத்தீங்கன்னா இந்தியாவை கடந்து இந்த இடத்துல இந்தியா மேல கடந்து செல்லுது. இந்த இடத்த தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டைம் ஜோன், இந்தியாவோட டைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? இந்தியாவோட டைம் ஜோன் எங்க கடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. உத்தரப்பிரதேசம், அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்துல மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுதுங்க, இந்த இந்தியாவோட டைம் ஜோன் அப்படிங்கிற லைன் வந்து கடந்து போகுது. சரியா? இந்தியாவோட டைம் ஜோன் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுங்க, 82-30 லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. தீர்க்க ரேகை பேர். சரியா? 82 டிகிரி 30 லாங்கிடியூட் தீர்க்க ரேகை அப்படிங்கிறது இந்தியா மேல கடந்து செல்லக்கூடியது. சரியா? இந்த கொஸ்டினை தான் நம்மளுக்கு எதுல கேட்டிருந்தாங்க, குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. அதாவது இதையும் பாருங்க என்ன கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, இந்த 82 டிகிரி 30 லாங்கிடியூட் அப்படின்ற கோடு எந்தெந்த மாநிலங்கள் வழியா கடந்து செல்லுது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்ற மாநிலம் வழியா கடந்து செல்லுது. சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வழியா கடந்து செல்லுது. சரியா? ரெண்டாவது மத்திய பிரதேசம். மூன்றாவது பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலத்தை கடந்து செல்லுது. நான்காவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒடிசா அப்படின்ற இடத்தை கடந்து செல்லுது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம். 5 மாநிலத்து மேல இந்த என்ன ரேகை 82-30 லாங்கிடியூட். சரியா? 82 டிகிரி 30 லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லைன் வந்து கடந்து செல்லுது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கொஸ்டினை தான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா குரூப் 2ல. சரியா? அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? இந்தியாவோட டைமான 82-30 டிகிரி லாங்கிடியூட் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய போபால் மேல கடந்து செல்லுது. கூற்று சரியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குரூப் 2 எக்ஸாம்ல. சரியா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மத்திய பிரதேசத்து மேல இந்த லைன் கடந்து செல்லும். ஆனா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய போபால் மேல அது கடந்து செல்லாது. சரியா? ஸ்கூல் புக்ல எல்லாம் அந்த விஷயம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டஃபா தான் கேட்டிருப்பாங்க குரூப் 2 லெவல்லே. அது ரொம்ப டஃபான கொஸ்டின் தான். சரியா? ஆனா என்ன பண்ணுது, மத்திய பிரதேசத்து மேல போகுது. ஆனா மத்திய பிரதேசனுடைய தலைநகரான போபால் மேல என்ன பண்ணல, இந்த கோடு கடந்து செல்லல. பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கோடுகள் முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் சொல்லக்கூடிய கடக ரேகை 8 மாநிலங்கள் வழியா கடந்து செல்லுது. அந்த மாநிலங்களை சொல்லிட்டேன். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க ரேகை லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. என்ன டிகிரி லாங்கிடியூட்னா 82 டிகிரி 30 லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்ம டைம் கால்குலேஷன் எடுத்து வச்சோம். டைம் கால்குலேஷன் நடத்தும் போது நமக்கு தெளிவா சொல்றோம். சரியா? அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா 5 மாநிலத்தை கடந்து செல்லுது அப்படின்றத பார்த்திருக்கோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மாநிலங்கள் வழியா கடந்து செல்லுது. இதை கூட தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கடக ரேகையும் இந்த 82 டிகிரி 30 லாங்கிடியூட் ரேகையும் எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் இதெல்லாம் புக்ல கிடையாது, பட் ரொம்ப டஃபா கேட்கணும்னா அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். சரியா? எங்கன்னு பாத்தீங்கன்னா பைகுந்த்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சத்தீஸ்கர்ல இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த 2 கோடும் மீட் ஆகுது. சரியா? அதையும் தெரிஞ்சுக்கணும். பைகுந்த்பூர் சத்தீஸ்கர்ல தான் என்ன பண்ணுது, இந்த 2 கோடும் மீட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கா நம்ம மேப் பண்ணல அனலைஸ் பண்ணிட்டோம்னா, கையில அட்லஸ் இருக்கு, கையில உங்களுக்கு மேப் இருந்துச்சுன்னா இன்னும் வசதியா இருக்கும். கையில மேப் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல நீங்க மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட பவுண்டரிஸை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவோட பவுண்டரிஸ்னா எல்லைகள். இந்தியாவோட எல்லைகளை பத்தி பார்க்கலாம். எல்லைகள் மட்டும் கொஞ்சம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் எவ்வளவு தூரம் பண்றீங்களோ
அவ்வளவு தூரம் உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போக முடியும். அதனால மேப் ஒரு தடவை 2, 3 தடவை நீங்க செக் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க மேப் எல்லாம். ஓகே, பாருங்க. ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும். இந்தியாவோட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரி பாதியா நம்ம பிரிக்கணும். சரி பாதியா, அதாவது வடக்கு பகுதி ஃபுல்லா நிலங்களால சூழப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? சரியா? வடக்கு பகுதி ஃபுல்லா எதனால சூழப்பட்டிருக்கு? நிலங்களால சூழப்பட்டிருக்கு. தென்பகுதி ஃபுல்லா எதனால சூழப்பட்டிருக்கு? நீருனால சூழப்பட்டிருக்கு. சரியா? கடல்னால சூழப்பட்டிருக்கு. இந்த விஷயம் தெரியும். சரியா? 3 பக்கம் கடல் இருந்தா அது என்னன்னு சொல்வீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பக்கம் கடல் இருந்தா என்னன்னு சொல்லியிருப்பீங்க? அதை பெனிசுலர் பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லுவீங்க. 4 பக்கம் கடலால சூழப்பட்டிருக்குன்னா அது தீவுன்னு சொல்லலாம். 3 பக்கம் கடலால சூழப்பட்டிருக்குன்னா அது என்னதுங்க? தீபகற்ப பீடபூமின்னு சொல்லலாம். சோ இந்தியாவோட மொத்த எல்லை பகுதி, அதாவது எல்லையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ல டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட மொத்த நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட மொத்த எல்லை. எவ்வளவுங்க? இந்தியாவோட மொத்த எல்லை எவ்வளோ? 15,100 கிலோமீட்டர். இதுவும் டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கடல் எல்லை மட்டும் கேட்பாங்க. சரியா? கடல் எல்லை மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கடல் எல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். எக்ஸாக்டா இப்படியே டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது கடல் எல்லைன்னா நம்ம பாருங்க, இந்த குஜராத்ல இருந்து இங்க வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பகுதி ஃபுல்லா. சரிங்களா? இந்த பகுதி ஃபுல்லா எவ்வளவு? 7,516.6 கிலோமீட்டருக்கு இந்தியாவோட மொத்த கடல் எல்லை. நான் எதோட சேர்த்து சொல்றேன்னா, தீவுகள் இருக்கு. நம்ம தீவுகள்லாம் எடுத்துங்க, நம்மளுக்கு 2 வகையான தீவுகள் இருக்கு. நம்ம லட்சத்தீவு, இன்னொரு என்னது? அந்தமான் நிக்கோபார். மொத்த நம்மளுக்கு கடல் எல்லை எவ்வளவுங்க? 7,500. தீவுகள் இல்லாம அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஐலண்ட்ஸ், தீவுகள் இல்லாமன்னா 6,100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மொத்த கடல் எல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பேசிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரியா? கொஞ்சம் ஈஸியா கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி கேட்கலாம். இதுதான் ஈஸிங்கிறதே இவ்வளவுதான். நீங்க எக்ஸாக்டா அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த எல்லையின் தூரம் எவ்வளோ? 15,200 கிலோமீட்டர். கடல் எல்லை, கடல் பகுதியில் எல்லைன்னு கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். இது தீவுகளோட சேர்த்து நான் 7,516 சொல்லியிருக்கேன். தீவுகள் இல்லாம 6,100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மொத்த கடல் எல்லை. சரியா? சரி, ஓகே. பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சோ அடுத்தது நம்ம வடபகுதி இப்போ. சோ வடக்கு பகுதியில நம்மளுக்கு என்னென்ன நாடுகள் இருக்கு? இந்தியா எந்தெந்த நாட்டோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்கு? எத்தனை நாட்டோட எல்லையை பகிர்ந்து இருக்கு? இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்தியா எத்தனை நாட்டோட எல்லையை பகிர்ந்து பாருங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோட பகிர்ந்து, இந்த பக்கம் நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான், சரியா, ஏஎஃப்னு போடுற ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோட பகிர்ந்து இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோட பகிர்ந்து இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடம் மட்டும் இது பேர் நேபாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த இடத்துல சிக்கிம் வரும். சிக்கிம் பக்கத்துல இந்த இடம் சின்னதா வச்சுக்கோங்க. இது வந்து பூட்டான். சரிங்களா? இது பங்களாதேஷ். இந்த பக்கம் மியான்மர். சரிங்களா? மியான்மர்னா பர்மா. இந்த பக்கம் சரிங்களா? பர்மா. சோ எத்தனை நாடு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்தியா மொத்தம் 7 நாடுகளோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்துருக்கு. சரியா? இதை தெரிஞ்சுக்கோங்க மெயினா. இந்தியா மொத்தம் 7 நாடுகளுடைய தன்னுடைய எல்லையை என்ன பண்ணிருக்கு? பகிர்ந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரியா? சரி, ஓகே. சோ இந்த கொஸ்டின் சமீபத்துல நம்மளுக்கு கேட்டாங்க. அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்தியா வந்து எந்த நாட்டோட தன்னுடைய எல்லையை அதிகமா பகிர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், இந்தியா வந்து எந்த நாட்டோட தன்னுடைய எல்லை அதிகமா பகிர்ந்திருக்குன்னா பங்களாதேஷ். சரியா? பங்களாதேஷோட தான் இந்தியா தன்னுடைய எல்லையை அதிகமா பகிர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,967 கிலோமீட்டர், 4,096 கிலோமீட்டர், சாரி 4,000
96 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பங்களாதேஷோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைனாவோட 3488 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சைனாவோட எல்லையை பகிர்ந்து. பாருங்க, இந்த எல்லையோட நீளம் இருக்கு இல்லைங்களா, இந்த நீளம் வந்து ஒரு புக்குக்கும் வேரி ஆகும். சரிங்களா? நீங்க ஏதாவது வேற ஏதாவது நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ்க்கும் வேரி ஆகும். எக்ஸாக்டா எங்கேயும் இல்லை, ஒரு நோட்ஸ் வேரி ஆகும். ஆனா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இது கொடுக்கல. இருந்தாலும் குரூப் 1 லெவல்ல இருக்கனால கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் படிச்சாகணும். ஸோ சைனாவோட நம்மளுக்கு 3488 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட 3323 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பகிர்ந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேபாளோட 1751 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நேபாளோட பகிர்ந்திருக்கு. அடுத்து மியான்மர், பர்மா 1643 கிலோமீட்டர் வந்து மியான்மரோட பகிர்ந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 6வது பூட்டானோட 699 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர், 699 கிலோமீட்டர் பகிர்ந்திருக்கு. 7வதா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. 106 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கு. ஸோ மொத்தம் இந்தியா வந்து 7 வடபகுதியில 7 நாடுகளுடைய தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. தென் பகுதியில நம்மளுக்கு கடலினால் சூழப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 7 நாட்டினுடைய எல்லையும் இதுதான். சரியா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பாருங்க, இப்ப சமீபத்துல எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். சரி, இதுதான். ஸோ இது கூட ஆப்கானிஸ்தான் கூட உங்களுக்கு 2-3 தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். சரிங்களா? மேக்சிமம் மாத்தி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் திரும்பி ரிப்பீட்டடா கேட்டுருப்பாங்க. இதுல 3 விஷயத்துக்கு மட்டும் நம்மளுக்கு நேம் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் சொல்ல முடியுமா? சரியா? கண்டிப்பா ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா சொல்லுவீங்க. ராட்க்ளிஃப் லைன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் என்னதுங்க? ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின், பழைய டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேரும் ராட்க்ளிஃப் லைன் தான். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் என்னது? ராட்க்ளிஃப் லைன். ராட்க்ளிஃப் எல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒருத்தருடைய பேர், தமிழ் மாற்றம் கிடையாது. அதுக்கு ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க. ஓகே, ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் துராண்ட் எல்லை. ஆப்கானிஸ்தானுக்கும் RAND துரந்த் எல்லை. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் என்னதுங்க? துரந்த் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பெயர் மெக்மோகன் லைன். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பேர் என்னதுங்க? மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த 3 நம்மளுக்கு எல்லையுடைய பேர். சரியா? சரி, ஓகே. சோ அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, சரி, ஓகே, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கா நம்மளுக்கு. சரியா? ஓகே, இப்படி கூட கேட்கலாம். பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நல்லா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே, பாருங்க. அடுத்தது, சரி, ஓகே. சோ பாகிஸ்தான் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது கீழே 4 மாநிலம் கொடுத்துட்டு இது எந்த மாநிலம் வந்து பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளல அப்படின்னு கூட கேட்கலாம். பாருங்க. சோ பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்துள்ள மாநிலங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, குஜராத் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து. மேப் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குஜராத் அப்படிங்கிற மாநிலம் பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்குது. சரியா? 2வது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் அப்படிங்கிற மாநிலமும் பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கிறது. சரியா? அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலமும் தன்னுடைய எல்லையை பாகிஸ்தானோட பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய
ஜேகே ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய லடாக் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பாகிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரியா? குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் நம்மளுக்கு யூனியன் பிரதேசத்துல வந்துடும். இது மட்டும் தான் நம்மளுக்கு மாநிலங்கள்ல சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய மாநிலம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட என்ன இந்தியாவோட எந்த பகுதி வந்து பகிர்ந்துருக்குன்னா லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. சரிங்களா? என்ன மாநிலம், என்ன இடம்? லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, சைனாவோட எந்தெந்த மாநிலங்கள், இது ரொம்ப முக்கியம், சைனாவோட எந்தெந்த மாநிலங்கள் தன்னுடைய எல்லையை நல்லா பகிர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிமாச்சல பிரதேசம் ஒரு ஊர் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உத்தரகாண்ட், உத்தரகாண்ட் அப்படிங்கிற இடம் வரும். ஓகே, இந்த சென்டர்ல நேபாளுக்கும் பூட்டானுக்கும் நடுவுல சின்னதா மேப் கொஞ்சம் கம்மியா தான் தெரியும், அதனால பாருங்க போடுறேன். சிக்கிம் அப்படிங்கிற ஊர் அதை வந்து எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும். சரிங்களா? உத்தரகாண்ட், சிக்கிம் அப்படின்றத இடம் வந்து பகிர்ந்திருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசமும் சைனாவோட எல்லையை பகிர்ந்திருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, மறுபடியும் சொல்றேன் பாருங்க. சைனாவோட பகிர்ந்து இருக்கிறது லடாக், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் இந்த இடத்துல இருக்கும், பூட்டானுக்கும் நேபாளுக்கும் நடுவில் சிக்கிம், அப்புறம் அருணாச்சல பிரதேசம். சரியா? அது வந்து சைனாவுடைய சைனால மேலேயே பகிர்ந்து இருக்கு. சரியா? ஸோ சைனா நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, நேபாளோட பகிர்ந்து இருக்கக்கூடியது. சரியா? பாருங்க, ஆல்ரெடி நேபாள் நீங்க போட்டிருக்குன்னா நேபாள் பக்கத்துல உத்தரகாண்ட் இருக்கு இல்லைங்களா? உத்தரகாண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், யூபின்னு சொல்லக்கூடியது. அதாவது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறம் மேற்கு வங்காளம். சரியா? வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணிருக்குங்க, நேபாளோடைய தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மறுபடியும் சொல்ற பாருங்க, நேபாளோடைய எல்லையை பகிர்ந்திருக்கிறது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால். ஆக்சுவலா இது வரைக்கும் போகுங்க. சரியா? வெஸ்ட் பெங்கால் இந்த ஊர்கள் எல்லாமே நேபாளோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. சரியா? கொஞ்சம் தெளிவா எழுதிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் 2 ஊர் தான், கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்க, இந்த பூட்டான் அப்படின்னு ஊர் இருக்கு இல்லைங்களா? இந்த பூட்டான் கூட ஒரு 3 ஊர் தாங்க. சரியா? பாருங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம், இன்னொன்னு வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு அருணாச்சல பிரதேசம். பூட்டானோட சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூட்டானோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரியா? அண்ட் கடைசியா பாருங்க, இந்த மியான்மர் சொல்லி முடிக்கிறேன். மியான்மர்னா பர்மா. சரிங்களா? பர்மா கூட என்னென்ன நாடுகள், என்னென்ன மாநிலங்கள்னா அருணாச்சல பிரதேசம் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, என்னன்னு போட்டா நாகாலாந்து, மிசோரம், சாரி மணிப்பூர், அதுக்கப்புறம் மிசோரம். இதெல்லாம் வந்து மியான்மர் கூட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரியா? மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மியான்மரோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படின்றதெல்லாம் மியான்மரோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரிங்களா? ஓகே, சோ இந்த விஷயம்லாம் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, பங்களாதேஷோட என்னென்ன மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் மற்ற நாடுகளுக்கு கூட என்னென்ன மாநிலங்கள் பகிர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா?
பங்களாதேஷோட என்னென்ன மாநிலங்கள் பகிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ பங்களாதேஷ் தான் வந்து நம்மளுக்கு என்னதுங்க ரொம்ப அதிகமான எல்லை பகுதியை கொண்டது. கரெக்டுங்களா? பங்களாதேஷ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, ரொம்ப அதிகமான எல்லை பகுதியை கொண்டது. சோ அதற்கூட என்னென்ன மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க எழுதி போடுற பாருங்க. வெஸ்ட் பெங்கால், சரிங்களா? வெஸ்ட் பெங்கால், ஓகே. அடுத்தது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், சோ போன்ற மாநிலங்கள் எதனோட, பங்களாதேஷோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கு. சரியா? சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சோ அந்த விஷயத்த சொல்றேன். சரியா? கொஞ்சம் மேப் அப்படி போட்டிருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? என்ன இன்னொரு தடவை கூட நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க, தெளிவா புரியும். கையில அட்லஸ் மேப் வச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம், ஏன்னா குரூப் ஒன் படிக்கணும்னா கண்டிப்பா இந்த அளவுக்காவது நீங்க இன்டெப்தா படிச்சாகணும். இந்த அளவுக்கு இன்டெப்தா படிச்சாதான் உங்களால கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ரொம்ப பேசிக்கான விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? சோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே பாருங்க. சோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும், ஓகேவா, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம்னா எந்தெந்த நாடுகளோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தோம். கடல் எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்தியாவோட எத்தனை நாடுகள் கடல் எல்லையை பகிர்ந்திருக்கிறது? சரியா? இந்தியாவோட எத்தனை நாடுகள் கடல் எல்லையை பகிர்ந்திருக்கு? நல்லா தெளிவா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. சரியா? சி பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சி பவுண்டரின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது லட்சத்தீவு இருக்கு இல்லைங்களா, இந்த லட்சத்தீவையும், சரியா, லட்சத்தீவையும் கீழே ஒரு நாடு இருக்கும், அதுக்கு பேர் மால்தீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மால்தீவ்ஸ் இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியது பேர் 8° சேனல். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. கடல் எல்லை, சரியா, அதாவது இந்தியாவோட லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவை பிரிக்கக்கூடியதுக்கு பேர் என்னதுங்க, 8° சேனல், கடல் எல்லை. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இலங்கை இருக்கும். சரியா? ஸ்ரீலங்கா, அது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்கா இருக்கும். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடியது என்னதுங்க, உங்களுக்கே தெரியும், எதுங்க, பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, பாக் ஜலசந்தி. சரியா? பாக் ஸ்ட்ரைட், பாக் ஜலசந்தி அப்படின்றது இந்தியாவும் எதையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது. சரிங்களா? பாருங்க, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்தது, அந்தமான் நிக்கோபாரிலிருந்து தாய்லாந்து அப்படிங்கிற நாடை பிரிக்குது. எதுங்க? தாய்லாந்து, கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய்லாந்து அப்படிங்கிற நாடை வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருந்து பிரிக்குது. அதுக்கு பேரு நிக்கோபார் சேனல். தமிழ்லயும் அதே எழுதிக்கோங்க, நிக்கோபார் சேனல். நிக்கோபார் சேனல் அப்படிங்கிறது தாய்லாந்தையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய கடல் எல்லையின் பெயர். சரியா? நிக்கோபார் சேனல், சரியா, நிக்கோபார் சேனல் அப்படிங்கிறது தாய்லாந்தையும் எதுங்க, இந்தியாவோட அந்தமான் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய கடல் எல்லையின் பெயர். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இந்தோனேஷியான்னு ஒரு ஊர் நாடு, இந்தோன்னு போடுறோம். இந்தோனேஷியா. சரியா? இந்தோனேஷியாவையும் அந்தமானையும் பிரிக்கக்கூடியது பேர், இடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் கடல் பகுதி, அந்தமான் சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்தமான் சி அப்படிங்கிற எல்லை இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கக்கூடிய எல்லையின் பெயர். சரியா? மறுபடியும் நான் சொல்றேன், தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க. லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடியதுக்கு பேரு 8° சேனல். சரிங்களா? இதுங்க, லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறதுக்கு பேரு 8° சேனல். சரியா? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறதுக்கு பேர் பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஓகே, அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து தாய்லாந்தை பிரிக்கக்கூடியதுக்கு பேரு நிக்கோபார் சேனல். என்ன பேருங்க? நிக்கோபார் சேனல். தமிழ்ல இருக்கவங்களும் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது,
அந்தமானிலிருந்து இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடை பிரிக்கக்கூடிய எல்லையின் பெயர் அந்தமான் கடல் அல்லது அந்தமான் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் இந்தியாவையும் மற்ற நாடுகளையும் கடல் எல்லையில பிரிக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? முதல்ல என்ன பார்த்தோம்? நிலப்பகுதியில என்னென்னலாம் பிரிக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். கடல் பகுதியில பிரிக்கிறத பார்த்துக்கணும். ரெண்டு நாடு. சரியா? 2 நாடுகள் மட்டும் நிலப்பகுதியினாலும் பிரிக்கப்பட்டு இருக்குது, கடல் பகுதியினாலும் பிரிக்கப்பட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா மேப் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் புரியும். அதாவது நிலப்பகுதியினாலும் பிரிக்கப்பட்டிருக்கு, கடல் பகுதியினாலும் பிரிக்கப்பட்டிருக்கு. நிலத்திலையும் பிரிச்சிருக்காங்க, கடல்லையும் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து எது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். நிலத்தினாலையும் பிரிக்கப்படுது, கடல் பகுதியினாலையும் பிரிக்கப்படுது. அதே மாதிரி பங்களாதேஷ் நிலத்திலிருந்தும் பிரிச்சிருக்காங்க, கடல்ல இருந்தும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சரியா? எந்த நாடு வந்து உங்களுக்கு நிலப்பகுதியினாலையும் கடல் எல்லைகளாலும் 2 நாளையும் இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆமா, பங்களாதேஷும் பாகிஸ்தானும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட 1200 தீவுகளுக்கு மேல இருக்கு. எவ்வளவு தீவு இருக்கு? 1200 தீவுகளுக்கு மேல இருக்கு. சரியா? மோர் தென் 1200 ஐலண்ட்ஸ். சரியா? மோர் தென் 1200 ஐலண்ட்ஸ்னா முக்கியமான தீவுகள் மட்டும் தான் நம்ம படிப்போம். சரியா? ஓகே, 2 தீவு மட்டும் தான். ஒண்ணு எதுங்க? லட்சத்தீவு. சரியா? இன்னொன்னுங்க அந்தமான் தீவு. சரியா? அந்தமான் தீவு பொறுத்த வரைக்கும் 372 தீவுகள் இருக்கு. சரியா? லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் 36 தீவுகள் இருக்கு. சரியா? தீவுகள்னா உங்களுக்கு தெரியும். அதாவது தீவு ஒன்றுக்கும் சுத்தியும் நிலப்பகுதி நீர்னால சொல்லப்பட்ட அது தீவுன்னு சொல்லலாம். அந்தமான பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க? 572 தீவுகளும், லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் 36 தீவுகளும் நம்மளுக்கு இருக்கு. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி தீவுகள் நிறைய இந்த மாதிரி தீவுகள் இருக்கு இல்லைங்களா? இந்த நிறைய இந்த மாதிரி தீவுகள்லாம் சேர்த்தனதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ச்சிபெலகோ. என்ன சொல்லுவாங்க? ஆர்ச்சிபெலகோன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இருக்கவங்க அப்படியே எழுதிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்மளுக்கு குரூப் 2ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? நிறைய சின்ன தீவுகள்லாம் சேர்த்து என்ன சொல்லினா அழைப்பாங்கன்னா ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு அழைப்பாங்க. சரியா? சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்ச்சிபெலகோ இருக்கு. நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்தமான் ஆர்ச்சிபெலகோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லட்சத்தீவு ஆர்ச்சிபெலகோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? தீவுகளுடைய கூட்டத்தை, அதாவது தீவுகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு சேர அழைக்கப்பட்ட ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு அழைக்கலாம். சரியா? the group of island is called as the archipelago. ஓகே, சரி சரி, ஓகே. சோ இத சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. எதனோட இன்ட்ரோடக்ஷன்? நம்மளுக்கு பிசிக்கல் ஜியோகிராஃபியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்தியாவோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க மறுபடியும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா 10th புக்ல தான் நம்மளுக்கு பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படிங்கிற டாபிக்கே நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ 10th புக்ல நம்மளுக்கு இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே குரூப் 1 லெவலுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே, ஸோ அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு புக் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்றேன். அதாவது உங்க 10th புக்ல இருக்கும் மேக்சிமம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே. சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் மறுபடியும் ஒன்னா ஒரு ரிப்பீட் பண்றேன், பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்தியா எத்தனாவது பெரிய நாடுன்னு சொன்னேன்? இட்ஸ் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. 7வது பெரிய நாடு. கரெக்டா? இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். ஓகே, உலக வரைபடத்துல இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 2.4%. சமீபத்துல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவோட நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 2.4% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட மொத்த பரப்பளவு. இந்தியாவோட மொத்த பரப்பளவுல 32,87,263
87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட மொத்த பரப்பளவு. சரிங்களா? சோ இதெல்லாம் உங்க 10th புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ஓகே. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற நாடு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சப் கான்டினென்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன அழைக்கிறாங்க? சப் கான்டினென்ட், துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியா என்ன அழைக்கப்படுகிறது? துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஏன் இந்தியா துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது? சரியா? நம்மளுக்கு கண்டங்கள் தெரியும். என்னென்ன கண்டங்கள்? ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு, ஆசிய கண்டம் இருக்கு, ஆஸ்திரேலிய கண்டம் இருக்கு, வட அமெரிக்கா இருக்கு, தென் அமெரிக்கா இருக்கு, ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு. இந்த மாதிரி கண்டங்கள் இருக்கும் போது இந்தியாவை வந்து ஆசியால தான் இந்தியா இருக்கு. சரியா? ஆசியால இந்தியா இருக்கும் போதும் இதை ஏன் துணை கண்டம் என அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு தனி இயல்பு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நிலப்பரப்பு. சரியா? அந்த நிலப்பரப்பு வந்து மற்ற கண்டங்களோட இது வேறுபட்டு காணப்படும். சரியா? அப்படி பார்க்கும்போது வந்து ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஃப்னா அந்த நிலப்பகுதியை சொல்றாங்க. சரியா? தனித்துவமான நிலப்பகுதி, தனித்துவமான கிளைமேட்னா காலநிலை, தனித்துவமான காலநிலை, தனித்துவமான நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை வளங்கள், இயற்கை வளங்கள், மினரல்ஸ், தாதுக்கள். சரியா? தாதுக்கள் இதெல்லாம் வந்து ஆசியாவுல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்துக்கு ஒரு தனி பண்பு இருக்கு மாதிரி இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு தனி பண்பு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்தியாவை ஒரு துணை கண்டம், இதுவும் ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட எந்தெந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து துணை கண்டம் என அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மியான்மர், பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா. சரியா? இந்தியாவோட இந்த நாடுகளையும் சேர்ந்து இதெல்லாமே என்னது, ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்றது கொஸ்டின். சரியா? சோ ஏன் துணை கண்டம் அப்படின்னு சொல்லி கூற்று காரணங்கள்ல கேட்டாங்கன்னா, ஒரு கண்டத்துக்கு தேவையான, அதாவது கண்டத்துக்கு என்ன இயல்பு இருக்குமோ இந்தியாவுக்குன்னு அதே மாதிரி என்ன இருக்கு, தனித்துவமான என்ன இருக்கு, காலநிலை இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, தாதுக்கள் இருக்கு மற்றும் நிலப்பரப்பு அந்த மாதிரி அமைந்திருக்கனால இந்தியாவை என்ன சொல்றோம், இந்தியாவை துணை கண்டம் என அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? கூற்று காரணத்துல கேட்டாங்கன்னா அது ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? சரி, ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம இந்தியா உலக வரைபடத்துல எங்க இருக்குன்னு பார்த்தோம். எங்க இருக்கு? வடகிழக்குல அமைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? வடகிழக்குல அமைஞ்சிருக்கு. இப்போ இந்தியாவோட அந்த லொகேஷனை பத்தி பார்க்கலாம். சரியா? மேம் சரியா வரல, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே ஓகே. அதாவது எல்லை பகுதி, ஓகேவா? என்ன அட்சரேகையில ஸ்டார்ட் ஆகுது, என்ன அட்சரேகையில முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட அட்சரேகை அப்படிங்கிறது இந்த கன்னியாகுமரியில. சரியா? கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா 8 டிகிரி 4 லாட்டிடியூட் நார்த்ல, வடக்குல 37 டிகிரி 6 லாட்டிடியூட் நார்த்ல வடக்குல முடியும். சரியா? இந்த மாதிரி மேற்குல 68 டிகிரி 7 ஈஸ்ட்லயும், இங்க முடியக்கூடியது 97 டிகிரி 25 ஈஸ்ட்ல முடியுது. சரியா? சோ இது ரொம்ப முக்கியம், இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? வடகிழக்குல இந்த அட்சரேகையில தான் இந்தியா அமைஞ்சிருக்கு. அதாவது கன்னியாகுமரி, இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கேப் ஆஃப் குமரின் அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி. சரியா? கேப் ஆஃப் குமரின். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது? சரியா? வடமேற்கு எல்லை. சரியா? வடமேற்கு எல்லையே இந்திரா கோல் எனவும், தென்மேற்கு எல்லை கேப் ஆஃப் குமரின் எனவும் அழைக்கப்படுகிறது. சரியா? ஓகே, அது ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குஜராத் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துல அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற இடத்துல முடியுது. இதுதான் இந்தியாவோட எல்லை. சரிங்களா? இந்தியாவோட எல்லை இதுதான். ஓகேவா? ஓகே, பாருங்க. ஆனா இந்தியாவோட மெயின்லேண்ட் தான் நம்மளுக்கு எவ்வளவுல ஆரம்பிக்குது? 8 டிகிரியில ஆரம்பிக்குது. இந்தியாவோட மெயின்லேண்ட் சொல்லக்கூடிய இந்த முக்கிய பகுதி, முக்கிய நிலப்பகுதி மட்டும்தான் 8 டிகிரியில ஆரம்பிக்குது.
இங்க இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு எதுல ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா 6°45 நார்த்லயே ஸ்டார்ட் ஆயிடும். எதுல ஸ்டார்ட் ஆகுது? 6°45 ஸ்டார்ட் ஆகுது. இந்த எல்லைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன பாயிண்ட்? இந்திரா பாயிண்ட், இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. சரியா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய சரியா தென்மேற்கு எல்லை என்ன நினைக்கிறோம்? இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. இந்தியா அதுல இருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஆனா மெயின் லேண்டுன்னு கேட்பாங்க. முக்கிய அதாவது நிலப்பகுதி, மெயின் நிலப்பகுதின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி 8° ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஓகே. இந்த இந்திரா முனைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சரியா? இதை கூட எக்ஸாம்ல சொல்லி கேட்கலாம். இந்திரா முனைக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிக்மேலியன் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? பிக்மேலியன் பாயிண்ட், பிக்மேலியன் எல்லை, பிக்மேலியன் எல்லை அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? வடமேற்கு எல்லை, தென்மேற்கு எல்லை அழைக்கப்படுது, பிக்மேலியன் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? சோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க. சோ இந்த இந்திரா கோல், இந்த வடக்கு எல்லை இருக்கு இல்லைங்களா, இந்த வடக்கு எல்லையிலிருந்து தெற்கு எல்லை வரைக்கும் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். எவ்வளவு மொத்தம்? 3214 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நீளம், மொத்த தூரம். சரியா? நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு தெற்கு. சரியா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2933 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய நீளம். புரியுதுங்களா? சோ வடக்கிலிருந்து தெற்கு அப்படிங்கிறது 3214 கிலோமீட்டரும், கிழக்கிலிருந்து மேற்கு அப்படிங்கிறது 2933 கிலோமீட்டர் நீளமும் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சரியா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா பிசிக்கல் ஜியோகிராபி, அதாவது இந்தியாவின் இயற்கை அமைப்போட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம்னா முக்கியமான விஷயங்கள்லாம் படிக்க போறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் நடத்தின விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க மேப்பை வச்சு படிக்கும் போது தான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? மேப் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது தான் புரியும். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி 2 எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசிக்கல் ஜியோகிராபின்னு சொல்லக்கூடிய, அதாவது என்னது, இந்தியாவின் இயற்கை அமைப்புல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? புக்ல இல்லாத கொஸ்டினா தான் வந்துருக்கு. அதனால நீங்க மேப்பை 2-3 தடவை அனலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சரிங்களா அந்த ஒரு கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? புக்ல இருக்க விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி. சோ இது வரைக்கும் நடத்துனது யாராவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது டவுட் இருந்தா கை தூக்குங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட முழு நிலப்பரப்பு பத்தி நம்ம தெளிவா ஒன்னொன்னா பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்பை வைத்து பேஸ்ட் ஆன் த லேண்ட் ஃபார்ம்ஸ். லேண்ட் ஃபார்ம்ஸ்னா நில அடிப்படையில். சரியா? நிலத்தை அடிப்படையா வச்சு மொத்தம் நம்ம 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 விருப்பப்படி நம்ம 6ஆ பிரிச்சுக்கலாம், 7ஆ பிரிச்சுக்கலாம். சரியா? நம்ம படிக்க போறது மொத்தம் 6 வகையா படிக்க போறோம். சரியா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இமயமலை, ஹிமாலயாஸ் அப்படின்றது ஒண்ணு படிக்க போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ், வட பெரும் சமவெளிகள் அப்படின்னு ஒரு விஷயத்த படிக்க போறோம். நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் அப்படின்னு படிக்க போறோம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட், பாலைவனங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்க போறோம். நான்காவது வந்து பெனிசுலர் பிளேட்டிங், தீபகற்ப பீடபூமி அப்படின்றது ஒரு டாபிக் படிக்க போறோம்.
அஞ்சாவது கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள். கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள். ஆறாவது ஐலண்ட்ஸ், தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 வகையா பிரிச்சு இந்தியாவோட நிலப்பரப்பை என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். சரியா? சோ அவங்க புக்ல 5 வகையா தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம வேணும்னா கூட நம்ம ஒன்னா கூட நம்ம பிரிக்க முடியும். சரியா? நம்ம வசதிக்கு ஏற்ற பிரிச்சுக்கலாம். பட் படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நான் 6 வகையா பிரிச்சிருக்கிறேன். ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் இன்னைக்கு முடிக்க முடியும். சரியா? ஹிமாலயாஸ் மட்டும் இன்னைக்கு முடிக்கலாம். மீதி இருக்க விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? சோ ஹிமாலயாஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, பாருங்க, எழுதிக்கோங்க. ஹிமாலயாஸ். டாபிக் 1 ஹிமாலயாஸ் போட்டுக்கோங்க. ஹிமாலயாஸ். ஓகேங்களா? சோ ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத மொழி. இட்ஸ் a Sanskrit word அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேர்டுங்க? இட் இஸ் a Sanskrit word. சமஸ்கிருத மொழி. சமஸ்கிருதத்துல அப்படின்னா என்ன மீனிங்னா அடோப் ஆஃப் ஸ்னோன்னு அர்த்தம். என்னங்க? அடோப் ஆஃப் ஸ்னோ. சமஸ்கிருதத்துல, தமிழ்ல பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்? பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இமாலயன்றது சமஸ்கிருத மொழி. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இமயமலை எப்படி உருவாச்சு, எந்த படிவனால உருவாக்கப்பட்டிருக்கு இமயமலை? தெத்தியஸ் கடல். சரியா? தெத்தியஸ் சீயோட படிவனாலதான் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இந்தியாவும் எந்த தட்டும், யுரேஷியா அப்படின்ற தட்டும், 2 தட்டுகளும் மோதும் பொழுதுதான் என்ன மலை உருவாகுது? நம்மளுக்கு இமயமலை உருவாகுது. சோ இமயமலை முழுக்க நம்மளுக்கு என்ன படிவுகள் காணப்படுதுன்னா தெத்தியஸ் கடல் படிவு தான் காணப்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ல ஏதோ ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இமயமலை அப்படின்றது என்ன படிவுகளால உருவாக்கப்பட்டதுன்னா தெத்தியஸ் கடல் படிவுகளாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு, தெத்தியஸ் சீல. சரியா? ஓகே. இமயமலை அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவு நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2500 கிலோமீட்டர் மொத்த நீளம். லென்த். சரியா? லென்த் எவ்வளவுங்க? மொத்தம் 2500 கிலோமீட்டர்ன்றது இமயமலையோட மொத்த நீளம். சரிங்களா? எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரியா, சிந்து நதியிலிருந்து, ரிவர் இண்டஸ்ல இருந்து நம்மளுக்கு பிரம்மபுத்திரா. சரியா? பிரம்மபுத்திரா நதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த இமயமலை அப்படின்றது நீண்டு காணப்படுது. சரியா? 2500 கிலோமீட்டர். அதாவது சொல்ல போனா சிம்பிளா சொல்லணும்னா எங்க சொல்லலாம், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்மளுக்கு எங்கங்க அருணாச்சல பிரதேசம்னு சொல்லக்கூடிய ஊர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இமயமலை நீண்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சோ பாருங்க, இந்த கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதாவது இமயமலை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் சைட்ல, சரியா, வெஸ்டர்னா நம்மளுக்கு என்னதுங்க, மேற்கு பகுதியில இதனுடைய அகலம் என்பது 350 கிலோ, சாரி, ஓகே வச்சுக்கோங்க, 500 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். மேற்கு பகுதியில இதனுடைய அகலம் என்பது 500 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். சரியா? கிழக்கு பகுதியை நோக்கி செல்ல செல்ல பாருங்க, இதே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கேட்கலாம். 200 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். இதனுடைய அகலத்தை பத்தி நான் சொல்றேன். அகலம்னா என்னதுங்க? வித்து. சரியா? அதாவது கிழக்கு பகுதியில ரொம்ப அகலமாகும், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, சாரி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்ல செல்ல எப்படி இருக்கும்? அகலம் குறைஞ்சுக்கிட்டே போகும். இதை கூட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹிமாலயாஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? ஸோ இமயமலை என்ன பண்றோம்னா நாம புரிதலுக்கு ஏத்தாப்புல, சரியா, நம்மளுடைய புரிதலுக்காக மொத்தம் 3 வகையா நம்ம இமயமலையை பிரிக்கலாம். சரியா? பாருங்க, முதல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். தமிழ்லையும் டிரான்ஸ் இமயமலைகள்னு எழுதிக்கோங்க. முதல் வகை, முதல் என்ன பண்றோம்? டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னு ஒரு இமயமலையை பிரிக்கிறோம். சரியா? ரெண்டாவது என்னன்னு பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? மூன்றாவது பூர்வாஞ்சல். என்னதுங்க? பூர்வாஞ்சல் அல்லது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கிழக்கு இமயமலைகள்
அப்படின்னு பிரிக்கலாம். போன வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா, அது என்ன கொஸ்டின் நீங்க படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். சரியா, இமயமலைகள்ல மொத்தம் 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். ஒண்ணுதுங்க டிரான்ஸ் இமயமலைகள்னு படிக்க போறோம். இன்னொன்னு என்ன படிக்க போறோம், இமயமலை ஹிமாலயாஸ் படிக்க போறோம். அல்லது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பூர்வாஞ்சல் அல்லது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லி 3 விஷயங்களா நம்ம படிக்க போறோம். சரிங்களா, சோ ஒரு ஒரு விஷயமா எழுதிக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் இமயமலைகள் பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரியா, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க ஓரளவுக்கு எப்படி படிக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா, அதனால மேப் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இப்படி இருக்கும். சரியா, ஓகே ஃபைன். சரி, ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, நான் பாயிண்ட்ஸ் இங்க சைட்ல எழுதி போடுறேன், இந்த விஷயத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சரியா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுல இருந்து எது வரைக்கும் காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபெத்தியன் பீடபூமி வரைக்கும் காணப்படக்கூடியதை நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு அழைக்கிறோம். சரியா, எதுல இருந்து இது வரைக்கும், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபெத்தியன் பீடபூமி வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம என்ன அழைக்க போறோம், டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்க போறோம். சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்க போறோம். பாருங்க, இந்த டிரான்ஸ் இமயமலைகள்ல இதுல பாருங்க, நான் சொல்ற 3 விஷயத்துல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸை பத்தி ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அதாவது பாருங்க, முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, ரெண்டாவது இப்படி ஒரு கோடு, மூன்றாவது இப்படி ஒரு கோடு, அண்ட் நான்காவது இப்படி ஒரு கோடு. சரியா, ஓகே. இந்த 3மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மலை தொடர்கள். சரியா, இந்த பாருங்க இது வரைக்கும் வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸாக்டா பாருங்க, இந்த கோடு போடுறேன், இது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன அழைக்கப்படுது, டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, மொத்தம் 4 மலைத்தொடர்களை நான் வரிசையா போட்டு. சரியா, 4 மலைத்தொடர்கள் பேரும் நீங்க வரிசையா எழுதிக்கோங்க. முதல்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காரகோரம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மலைத்தொடர், அதாவது முதல் கோடு போட்டு இல்லைங்களா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர் பேர் என்னது, காரகோரம் மலைத்தொடர். சரியா, அடுத்தது இரண்டாவதா இருக்கக்கூடிய மலைத்தொடர் பேரு லடாக். லடாக் மலைத்தொடர், லடாக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரியா, லடாக் ரேஞ்ச். மூன்றாவதா இருக்கக்கூடிய மலைத்தொடர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியா, மூன்றாவதா இருக்கக்கூடிய மலைத்தொடர் பேர் ஜஸ்கர் மலைத்தொடர். என்னதுங்க, ஜஸ்கர் மலைத்தொடர். சரியா, அண்ட் நான்காவதா இங்க எக்ஸ்டெண்ட், அதாவது இந்தியா விட்டு வெளியே டிபெட் வரையும் போத்தீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் கைலாச மலைத்தொடர். என்ன மலைத்தொடர் பேரு, கைலாஷ் மவுண்டைன், கைலாச மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ் இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மலைத்தொடர்கள் காணப்படும். இருக்குங்களா, டிரான்ஸ் இமயமலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை மலைத்தொடர்கள் காணப்படுது, 4 மலைத்தொடர்கள் காணப்படுது. இதுல டிஎன்பிஎஸ்சில என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா இதுல கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரகோரம் மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த காரகோரம் மலைத்தொடர் எங்க அமைஞ்சிருக்கு, டிரான்ஸ் இமயமலைகள்ல தான் அமைஞ்சிருக்கு. சரியா, அது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாராவது. இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எது, நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க. சரியா, நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க. இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுன்னா நிறைய பேர் கஞ்சன்ஜங்கான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் K2ன்னு சொல்லுவாங்க. சரியா, சோ இப்ப சமீபத்துல அந்த பிரச்சனைக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காஷ்மீரை நம்ம எடுத்து என்ன பண்ணிருக்கோம், 2ஆ பிரிச்சிருக்கிறோம். ஒண்ணு லடாக்காவும் ஒண்ணு ஜம்மு காஷ்மீராவும். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கிடையாது. சரியா, அதாவது இந்த பகுதியும் இந்தியா தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காரகோரம் மலைத்தொடர்ல இந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அந்த அதற்கு பேர் என்னன்னா K2. அதுதான் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் இது K2. இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா. என்னதுங்க,
காட்வின் அஸ்டின் என்ன நினைக்கிறாங்க? காட்வின் அஸ்டின். அவரு தான் முதல்ல அந்த மலை ஏறி இருப்பாரு. அதனால அந்த மலை தொடருக்கு வந்து காட்வின் அஸ்டின் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய மிக உயர்ந்த சிகரம். இதுல எவ்வளவு மீட்டர் உயரம் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 8611 மீட்டர் உயரம். எவ்வளவு மீட்டர் உயரம்? 8611 மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய உயரம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியாவுடைய உயர்ந்த சிகரமான என்னதுங்க K2 அல்லது காட்வின் அஸ்டின் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? ஆன்சர் என்னது? காரகோரம் மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? சோ இந்த 3 மலைத்தொடர் இருக்கு அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இந்தியாவின் மிக நீளமான நதி எதுங்க? இந்தியாவின் மிக நீளமான நதி நிறைய பேர் சிந்து நதின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுங்க? கங்கை நதி தான் நீளமான நதி. பட் அதோட சிந்து பெருசு. பட் பாதி வந்து எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல ஓடுது. இதை கூட ஒரு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து நதி அப்படிங்கிறது இங்க பாருங்க, இந்த கைலாச மலைத்தொடர் கிட்டதான் உருவாகும். என்ன நதி உருவாகுது? சிந்து நதின்னு சொல்லக்கூடிய இண்டஸ் ரிவர். சரியா? இங்கிலீஷ்ல இண்டஸ்ன்னு சொல்லுங்க. சிந்து நதி. சிந்து நதி எந்த 2 மலை தொடர்களுக்கு நடுவே பாய்கிறது? நான் சொல்ற கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன். சரியா? அதாவது எந்த 2 மலைத்தொடருக்கு நடுவுல சிந்து நதி ஓடுது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது சிந்து நதி அப்படின்னு இந்த கைலாச மலைத்தொடர்ல உருவாக்கி பாருங்க, லடாக்கும் ஜஸ்கருக்கும் நடுவுல தான் இந்த சிந்து நதி அப்படிங்கிறது பாயுது. புரியுதுங்களா? எந்த 2 மலைத்தொடருக்கு நடுவுல பாயுது சிந்து நதி? லடாக்குக்கும் ஜஸ்கருக்கும் நடுவுல தான் என்ன பாயுது? சிந்து நதி அப்படிங்கிறது என்ன பண்ணுது? பாயுது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ் இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு போகுது. சரியா? சோ டிரான்ஸ் இமயமலைகள் என்பது இதுல இருந்து காணப்படுது, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து டிபெட்டியன் பீடபூமி காணப்படுது. இதுல மொத்தம் 4 மலைத்தொடர்களை பத்தி பார்த்திருக்கோம். முதல் மலைத்தொடர் காரகோரம், 2வதுக்கு பேரு லடாக்கு, 3வதுக்கு பேரு ஜஸ்கார், 4வது என்னதுங்க கைலாச மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த காரகோரம்ல இருக்கக்கூடிய சிகரம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு பார்த்தோம். K2 அல்லது காட்வின் அஸ்டின் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர். 8611 மீட்டர் உயரம் அப்படின்றது இதனுடைய மொத்த நீளம். சரி, மொத்த உயரம். சரியா? சோ சிந்து நதி உருவாகி கைலாச மலைத்தொடர் கிட்ட உருவாக்கி லடாக்குக்கும் ஜஸ்கருக்கும் நடுவுல தான் இந்த சிந்து நதி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ் இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் இது போதும். சரிங்களா? சோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா இதுதான். ஓகேவா? சரி, பாருங்க அடுத்ததா ஓகே, அடுத்த மலைத்தொடர். அடுத்த மலைத்தொடர் நம்ம என்ன பார்த்தோம்? 2வதா என்ன எழுதணும்? ஹிமாலயாஸ் அப்படின்னு எழுதணும். என்னாச்சு? தெரியலையே மேடம். சொல்றாங்க அந்த மாதிரி. ஓகேவா? சரி சரி, ஓகே. பாருங்க, 2வதா நம்ம பார்க்கக்கூடியதுக்கு பேரு என்னதுங்க? ஹிமாலயாஸ். சரியா? 2வதா நம்ம பார்க்கக்கூடியது ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. சரியா? இது மொத்தம் நம்ம என்ன பண்ண போறோம்? மொத்தம் 3ஆ பிரிக்க போறோம். சரியா? பாருங்க, எப்படி நான் பிரிக்க போறேன் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? முதல்ல பாருங்க, இப்படி ஒரு மலை இருக்கு. சரியா? 2வது அதற்கு கீழே ஒரு மலை இருக்கு. 3வது இப்படி இருக்கு கீழே ஒரு மலை. அதாவது நம்ம இங்க நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நின்று பார்த்தோம்னா இப்படி வரிசையா 3 அடுக்கா தெரியும் நம்மளுக்கு. சரியா? அந்த 2வதா நம்ம பிரிக்கக்கூடிய இமயமலை இந்த 3 அடுக்கா தெரியும். கீழே இங்க நின்று பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் கீழே ஒரு அடுக்கு தெரியும், மேல ஒரு அடுக்கு, அதற்கு மேல ஒரு அடுக்கு. சரியா? இந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஹிமாத்ரி அப்படின்னு பேர் வைக்கிறோம். என்ன பேருங்க? ஹிமாத்ரி அப்படின்றது மேல இருக்கக்கூடியது பேர். பாருங்க, இதெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. புக்ல ஒரு தடவை படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹிமாத்ரி. 2வதா இருக்கக்கூடியதுக்கு பேர் ஹிமாச்சல். 2வதா இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னங்க? ஹிமாச்சல். ஓகே.
மூன்றாவதா இருக்கக்கூடியதுக்கு பேரு, அதாவது மூன்றாவதா இங்க இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பேரு ஷிவாலிக். சரியா, ஷிவாலிக்னு சொல்லுவாங்க. சரியா, ஷிவாலிக். ஷிவாலிக்னு சொல்லிட்டு இந்த இமயமலைகளை மொத்தம் மூன்றா பிரிக்கிறோம். டிரான்ஸ் இமயமலைகள் வேற, இது வேற. புரியுதுங்களா? ஹிமாத்ரின்னு ஒண்ணு படிக்க போறோம், ஹிமாச்சல்னு ஒண்ணு படிக்க போறோம், ஷிவாலிக்னு படிக்க போறோம். எதுல? ஹிமாலயாஸ்ல படிக்க போறோம். புரியுதுங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எந்த விஷயத்தை பத்தி படிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹிமாத்ரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எழுதிக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஹிமாத்ரி. ஹிமாத்ரியில உங்களுக்கு 3 கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்கு. சரியா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அதுவுமே ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் அவங்க கேட்கல. ஹிமாத்ரியை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் தான். அது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும், சொன்ன உடனே கூட தெரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹிமாத்ரி. இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னதுங்க? கிரேட்டர் ஹிமாலயாஸ், பெரிய இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு அடைமொழி மாதிரி, அடைப்பெயர் மாதிரி. என்னதுங்க? பெரிய இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது, கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க இத. சரியா, ஓகே பாருங்க. இதோட டிரான்ஸ் ஹிமாலயாஸ் முடிஞ்சிச்சுங்களா? பாருங்க, இங்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த இடத்துல ஆரம்பிச்சு பாருங்க, நேபாளுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும். சரியா, அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இந்த பெரிய இமயமலைகள் கண்டினியூஸா போகும். சரியா, கண்டினியூஸா நம்மளுக்கு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் போகும். புரியுதுங்களா? இது வந்து ஹிமாத்ரி. சரியா, ரெண்டாவது ஹிமாச்சல்னு சொல்லியிருக்க பாத்தீங்கன்னா, அந்த ஹிமாச்சலும் பாத்தீங்கன்னா அடுத்தது இது தொடர்ந்து ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து அங்க வரைக்கும் போகாது, இதோட நின்றும். சரியா, அங்க அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் போகாது, இதோட நின்றும். ஓகேவா? ரெண்டாவது. மூன்றாவது ஷிவாலிக்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஷிவாலிக் பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இது கொஞ்சம் தூரம் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா கேப் விட்டுருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கேப் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி விட்டு 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 என்ன பண்ணிருக்கோம், இந்த ஷிவாலிக் அப்படிங்கிறது இந்த 3 அடுக்குகளா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த 3 அடுக்கு தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு ஹிமாத்ரி, ரெண்டாவது ஹிமாச்சல், மூன்றாவது ஷிவாலிக். இந்த 3 சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த 3 விஷயம் தான். அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னது, ஹிமாத்ரி. அதாவது இந்த பெருசு இருக்கு பாத்தீங்களா, இந்த பெருசை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா, பாருங்க, இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான். அதாவது ஹிமாத்ரியின் சராசரி உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹிமாத்ரியின் சராசரி உயரம் என்பது 6000 மீட்டர் உயரம். எவ்வளவு மீட்டர் உயரம்? 6000 மீட்டர் அப்படிங்கிறது ஹிமாத்ரியுடைய சராசரி உயரம். சரியா, இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சராசரி உயரம் 6000 மீட்டர். சரியா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுத போறீங்கன்னா, இந்த மலை முற்றிலும் பனியால் சூழப்பட்டிருக்கும், ஸ்னோ கவர்டு. சரியா, மழைப்பொழிவு காணப்படாது. சரியா, மழைப்பொழிவு அல்லாமல் முழுவதும் அதனால சூழப்பட்டிருக்கும், பனியினால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பனியினால் சூழப்பட்டிருக்கும், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா, ஓகே. அடுத்தது, இந்த மலைக்கு ஏன் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு, அதாவது பெரிய இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னா, அது புக்ல உங்களுக்கு டூ யூ நோல கொடுத்துருக்கான், 10th புக்ல. அதாவது உலகில் உள்ள 14 உயர்ந்த சிகரங்களில் 9 உயர்ந்த சிகரங்கள் இந்த ஹிமாத்ரியில தான் காணப்படுதான். அதனாலதான் இதற்கு என்ன பேரு, கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதாவது பெரிய இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? சரியா, ஏன் பெரிய இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது, எதனால? உலகில் உள்ள 14 உயர்ந்த சிகரங்களில் எதுங்க, 9 உயர்ந்த சிகரங்கள் இந்த மலையில தான் காணப்படுவதனால இத பெரிய இமயமலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரியா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சோ அப்படி பார்த்தோன்னா என்னென்ன மலைகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதனோட உயரத்தை வச்சு. சரிங்களா, இந்த 9 விஷயமும் படிக்கணுமா, இந்த 9 உயர்ந்த சிகரத்தினுடைய உயரங்களையும் படிக்கணுமான்னு கேட்டா, முக்கியமானது மட்டும் ஒரு 6 படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரியா, ஓகே. நான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவரெஸ்ட் தெரியுமா? எவரெஸ்டோட உயரம் எவ்வளவுங்க? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எவரெஸ்டோட உயரம் எவ்வளவு? 8848, 8848 மீட்டர் உயரம் எவரெஸ்ட். எவரெஸ்ட் எந்த ஊர்ல இருக்கு?
நிறைய பேர் இந்தியான்னு சொல்லுவாங்க. எவரெஸ்ட் எங்க இருக்குது? நேபாளம். சரியா? எவரெஸ்ட் எங்க இருக்குது? நேபாளத்துல இருக்கு. அதுவும் ஹிமாத்ரியில தான் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கஞ்சன்ஜங்கா, இதெல்லாம் முக்கியம். கஞ்சன்ஜங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது இந்தியாவில இருக்கு, சிக்கிம்ல இருக்கு. எக்ஸாம்ல இந்த கொஸ்டின், இந்த மலையினுடைய உயரமும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 மீட்டர் படிச்சு வச்சுக்கோங்க. கஞ்சன்ஜங்கா அதுவும் முக்கியம். சரியா? அது சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க தௌலகிரி. தௌலகிரி இது நேபாள்ல இருக்கு. 8172 மீட்டர் உயரம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க நங்கா பர்பத். நங்கா பர்பத் 8126 மீட்டர் உயரம். இந்தியால இருக்கு. நங்கா பர்பத் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நந்தா தேவி. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நந்தா தேவி எவ்வளவு மீட்டர் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7818 இல்ல 17 கிலோமீட்டர், சரி மீட்டர் இல்ல மீட்டர் உயரம். சரியா? ஓகே. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியம். சோ இதை தவிர்த்து உங்களுக்கு புக்ல வேற ஏதாவது சோர்ஸ் கிடைச்சதுன்னா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முக்கியம். சரியா? ஓகே ஃபைன். சோ இதெல்லாமே எதை பத்தி சொல்லியிருக்கேன்? ஹிமாத்ரியை பத்தி சொல்லியிருந்திருக்கோம். சரியா? சோ ஹிமாத்ரியை பத்தி லாஸ்டா இன்னொரு 2 விஷயத்தை மட்டும் எழுதிக்கோங்க. சரியா? முக்கியமான பனிக்கட்டிகளான கங்கோதரி, யமுனோதரி கிளேசியஸ் நான் சொல்றது. சரியா? கிளேசியஸ், அப்புறம் சியாச்சின் போன்ற பனிக்கட்டிகள் இந்த மலைத்தொடர்ல தான் காணப்படுது. இந்த சியாச்சின் எங்க காணப்படுதுன்னு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? சியாச்சின் எங்க காணப்படுதுன்னு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு? ஹிமாலயாஸ்ல தான், ஹிமாத்ரியில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இது கங்கோதரி, யமுனோதரி, சியாச்சின் போன்ற உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டிகளானது எங்க காணப்படுது? ஹிமாத்ரியில காணப்படுது. இதுல சியாச்சின் மட்டும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட விஷயம். சரியா? சோ ஹிமாத்ரியை பத்தி இந்த அளவுக்கு போதும். சரிங்களா? ஹிமாத்ரியை பத்தி இந்த அளவுக்கு போதுமான விஷயம். ஓகே. அடுத்து எழுதிக்கோங்க ஹிமாச்சல். ஹிமாச்சல்லையும் பாருங்க உங்களுக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் என்ன பண்ணிருக்காங்க? உங்களுக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோங்க ஹிமாச்சல். இன்னும் 2 விஷயம் தான், அதை முடிச்சுட்டு டவுட் செஷன் வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். சரிங்களா? ஹிமாச்சல் எழுதிக்கோங்க. ஹிமாச்சல் ஹிமாச்சலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதற்கு பேர் என்னன்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க, கீழ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், கீழ் இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? பாருங்க இதுல உங்களுக்கு 2 கொஸ்டின் டைரக்டாவே கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் நான் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? ஓகே. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், எப்படி ஹிமாத்ரியுடைய சராசரி உயரம் கொஸ்டினா கேட்டாங்களோ, ஹிமாச்சலுடைய சராசரி உயரமும் அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஹிமாச்சலுடைய சராசரி உயரம் 3700 மீட்டரில் இருந்து 4500 மீட்டர் வரைக்கும் ஹிமாச்சலுடைய சராசரி உயரம். இது ஒரு கொஸ்டினா? உங்க புக்லயும் அவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? இதுதான் சராசரி உயரம். சரியா? ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதை உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, பட் ஆனா இது கேட்டதில்லை. பெரும்பாலும் இந்த மலையில காணப்படக்கூடியது என்னென்ன பாறைகள்னால உருவாக்கப்படுதுன்னா, ஸ்லேட். ஸ்லேட்னு எழுதிக்கோங்க தமிழ்ல. லைம்ஸ்டோன், லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு பாறை, அண்ட் குவார்ட்சைட். ஓகே. சோ இந்த விஷயம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இல்லை.
ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ உங்களுக்கு கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது என்னன்னா இந்த சராசரி உயரத்தை கேட்டிருக்கான். ஓகேவா? பாருங்க, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹிமாச்சல் மலைத்தொடரில் காணப்படக்கூடிய மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம டிரான்ஸ் இமயமலைகள்ல 3 மலைத்தொடர் பார்த்தோம், காரகோரம், லடாக், ரஸ்கர்னு 3 பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ஹிமாச்சல்ல மலைத்தொடர்கள் இருக்கு. என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. பீர்பாஞ்சல், தௌலாதார், இதெல்லாம் மலைத்தொடர்களுடைய பேருங்க. சரியா? மவுண்டைன் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க மலைத்தொடருடைய பேர். அப்புறம் மகாபாரத், மகாபாரத் அப்படின்னு சொல்லிட்டு 3 மலைத்தொடர் பேர்ல ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. சரியா? பீர்பாஞ்சல் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு, தௌலாதார் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு, மகாபாரத் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு. இதெல்லாமே எங்க இருக்குன்னா ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர். சரியா? கொஞ்சம் பேர் புதுசா படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் போக போக அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடும். சரியா? பாருங்க. ஓகே, இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே அந்த டைம்ல வந்து புக்ல மென்ஷனே பண்ணல. ஓகே, ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய மிக நீளமான மலைத்தொடர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் ஹிமாச்சல்? கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. எனக்கு தெரிஞ்சு குரூப் 2 கொஸ்டினோ குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன். லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச்னா பீர்பாஞ்சல் தான். ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய மிக நீளமான மலைத்தொடர் இது பீர்பாஞ்சல். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? ஓகே, சோ இப்பதான் உங்க புக்ல இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் பழையசாவே இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஓகே பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த புனித தலங்கள் தெரியுமா? சமீபத்துல கூட இப்ப புனித தலங்கள் டைம் தான் நினைக்கிறேன். அதாவது கேதர்நாத், பத்ரிநாத், அமர்நாத், இந்த யாத்திரைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேதார்நாத் யாத்திரை, பத்ரிநாத் யாத்திரை, அமர்நாத் யாத்திரை. ஓகேங்களா? இதுவும் பாருங்க குரூப் 2 எக்ஸாம்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருந்தான்னா, கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் போன்ற புனித தலங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தான். அப்படி கேட்டுட்டு ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் போன்ற இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சரியா? அது எதுலன்னா ஹிமாச்சல்ல தான் என்ன இருக்குது, இந்த கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் போன்ற புனித தலங்கள் என்ன பண்ணிருக்கு, காணப்படுது. புரியுதுங்களா? சோ இதெல்லாமே வந்து போன வாட்டி ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, இதை தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் இங்க காணப்படுதுன்னா, ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா போன்ற ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன்னா உங்களுக்கு தெரியும், மலைவாழ்விடங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மலைவாழ்விடங்கள் பெருமளவு இந்த பகுதியில தான் காணப்படுது. இது இந்த பகுதினா ஹிமாச்சல்ல தான் காணப்படுது. சரியா? சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹிமாச்சல்ல பத்தி நம்ம லாஸ்டா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசஸ். என்னது பாசஸ்? பாசஸ்னா என்னதுங்க? கணவாய்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? பாசஸ்னா என்னது? கணவாய்கள். இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பேருங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் எழுதிக்கோங்க. சரியா? அதாவது உங்க புக்ல ஒரு சில கணவாய்களோட நேம் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் எழுதி போடுறேன். பழைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு சில கணவாய்கள் நேமும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் எழுதி போடுறேன். பாருங்க, கணவாய்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 2 மலைத்தொடர்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி மலைத்தொடர்கள் இருக்கும். இந்த மலைத்தொடருக்கு நடுவுல இயற்கையாகவே வழியே ஒரு பாதை ஒன்று அமைஞ்சா அந்த பாதையை தான் கணவாய்ன்னு சொல்லுவாங்க ஊர்ல. சரியா? ஓகே ஃபைன். என்ன கணவாய்கள் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து காரகோரம் கணவாய் அப்படின்னு ஒரு கணவாய் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்பாங்க மேட்ச் தான் போறோம். இல்ல கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர்னு போடும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடியே கேட்டது. ஜொஜில்லா, அதுக்கப்புறம் ஷிப்கிலா கணவாய். ஜொஜில்லா கணவாய், அப்புறம் ஷிப்கிலா கணவாய். இந்த 2 கணவாய் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு. சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா
மூன்றாவது பொம்திலா கணவாய், பொம்திலா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பொம்திலா பாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், பொம்திலா கணவாய். சரியா? ஓகே, அடுத்தது நாதுல்லா. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நாதுல்லா பாஸ், அதுக்கப்புறம் ஜலபாலா பாஸ். இந்த ரெண்டு கணவாயும் சிக்கிம்ல இருக்கு. சரியா? நாதுல்லா பாஸ், பொம்திலா பாஸ், இது ரெண்டும் எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கு. சரியா? இது எல்லாமே உங்க புக்ல கொடுத்திருக்க விஷயம். சரியா? உங்க ஸ்கூல் 10th புக்ல இந்த விஷயம் இருக்கு. டூ யூ நோல பார்த்திருப்பீங்க. இதுல நாதுல்லா கணவாயிலும் உங்களுக்கு கேள்வி வந்தாச்சு ஆல்ரெடி. நாதுல்லா கணவாய், நாதுல்லா பாஸ்ல கேள்வி கேட்டுருக்காங்க. ஜொசில்லா பாஸ்லயும் உங்களுக்கு கேள்வி வந்தாச்சு. சரியா? மீதி இருக்க விஷயங்கள்ல கேள்வி வரல. சரியா? இன்னும் 2-3 பாஸ் எழுதிக்கோங்க, இது முக்கியம். சரிங்களா? பனிலால் பாஸ், அதாவது ஜம்மு காஷ்மீரையும் ஸ்ரீநகரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. பனிலால் பாஸ் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரையும் ஸ்ரீநகரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்தங்லா பாஸ், இது லடாக்ல இருக்கு. அதாவது இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் எடுத்துக்கிட்டு அந்த ஹிமாலயன் ரைட் போவாங்க. ஸோ அந்த பாஸ் தான் இந்த கார்டங்லா பாஸ். சரிங்களா? அடுத்தது ஓகே, அடுத்தது ரோடங் பாஸ். இது குழு வேலி, குழு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல காணப்படக்கூடியது. குழு வேலி, குழு பள்ளத்தாக்குல ரோட்டங் பாஸ் அப்படிங்கிறது காணப்படும். சரியா? சோ இதெல்லாமே இமயமலைகள்ல காணப்படக்கூடிய கணவாய்கள். சரியா? இதெல்லாம் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இருந்தே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கண்டினியூஸா. சரியா? பாசஸ். ஓகே, லாஸ்ட் ஒன்று தான் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்ப கடைசியா இன்னொரு இமயமலைகள் பார்த்திருப்போம், அதுக்கு பேர் சிவாலிக்னு பார்த்திருப்போம். அந்த மாதிரி விட்டு விட்டு போட்டிருப்பேன், கரெக்டுங்களா? சிவாலிக், சிவாலிக்கை பத்தி ரொம்ப அதிகமா நம்மளுக்கு தேவைப்படாது. சரியா? இருந்தாலும் எழுதிக்கோங்க. சிவாலிக், சிவாலிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவுட்டர் ஹிமாலயாஸ். அவுட்டர் ஹிமாலயாஸ்னா வெளி இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுது? வெளி இமயமலைகள் அழைக்கப்படுது. பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எதுக்காக முக்கியம் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த 2மே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேவா? வழக்கம் போல இதனுடைய சராசரி உயரமும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 900 1100 மீட்டர் தான் இந்த சிவாலிக்கினுடைய உயரம், சராசரி உயரம். சரியா? ஓகே, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது இமயமலை மாதிரி நான் இமயமலை ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டிருப்பேன் இல்லைங்களா? இப்படி கோடு போடும்போது நடுவில் கேப் இருந்திருக்காது. ஆனா இந்த சிவாலிக் போடும்போது விட்டு விட்டு போட்டிருப்பேன். அப்படி பார்த்தோன்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்ச். டிஸ்கண்டினியூஸ்னா தொடர்ச்சி அற்ற மலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தொடர்ச்சி அற்ற மலை தொடர். இன்னும் 2 பாயிண்ட் தான், அந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு அதோட முடிச்சுக்கலாம். சரியா? பாருங்க, ஓகே, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த கேப் நல்லா பாருங்க, இந்த கேப். ஓகேவா? இந்த கேப்னா பாருங்க, இப்படி ஒரு மலை இருக்குன்னு அர்த்தம். சரியா? நடுவுல கேப் இருக்கு, இப்படி ஒரு மலை இருக்கு. சரியா? 2 மலைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி கேப் இருந்து அதை என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம், வேலின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? என்ன சொல்லுவோம்? வேலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த பள்ளத்தாக்கு, சோ பெரும்பாலும் இந்த இடத்துல பள்ளத்தாக்கு அதிகமா காணப்படும் சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதையே 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து வெஸ்டர்ன் சைடா, இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க? ஈஸ்டர்ன் சைட், கிழக்கு. ஒண்ணு வந்து மேற்கு பகுதி, இன்னொன்னு என்னதுங்க? கிழக்கு பகுதி. சரியா? அதாவது மேற்கு பகுதியில பள்ளத்தாக்கு காணப்பட்டால் அதற்கு பெயர் தூன்ஸ் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுது? தூன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுதான்.
2 மலைத்தொடர் நடுவுல இந்த மாதிரி கேப் இருந்தா அதுக்கு பேர் என்னதுங்க, பள்ளத்தாக்கு. சரிங்களா, பள்ளத்தாக்கு. சிவாலிக் மலைத்தொடர்ல மேற்கு பகுதியில பள்ளத்தாக்குன்னா அதுக்கு பேர் தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, கிழக்கு பகுதியில 2 மலைகளுக்கு நடுவே பள்ளத்தாக்கு காணப்பட்டால் அதற்கு பேர் தூர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். DUARS, தூர்ஸ் என அழைக்கப்படுகிறது. சரியா, நம்ம இந்த மாதிரி ஊர் பேர் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். என்ன ஊர் பேர்னா டேராடூன், கேள்விப்பட்டிருக்குமா? சோ டேராடூன்னா பாருங்க, அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு, அதனாலதான் டேராடூன் அழைக்கிறாங்க. சரியா, அந்த பள்ளத்தாக்கு நடுவுல அந்த ஊர் காணப்படும் நினைக்கிறேன். சரியா, அதனால டேராடூன் அப்படின்னு காணப்படும் சொல்றாங்க. சோ இதுதான் என்னதுன்னா இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோ டோட்டலா என்ன பார்த்திருக்கோம், இமயமலையோட 2 வகை முடிச்சிட்டோம். ஒன்னு என்னதுங்க, டிரான்ஸ் இமயமலைகள் முடிச்சிருக்கிறோம், இன்னொன்னு என்ன முடிச்சிருக்கிறோம், இமயமலைகள் முடிச்சிருக்கோம். 3ஆவதா ஒரு இமயமலை பார்த்திருக்கோம். லாஸ்டா சிம்பிளா முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. 3ஆவது பேர் என்னதுங்க, பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் ஹில்ஸ், அல்லது என்ன சொன்னோம், ஈஸ்டர்ன் இமாலயாஸ் படிச்சோம், அதாவது கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு படிச்சோம். கரெக்டுங்களா? பாருங்க. ஓகே, சோ கிழக்கு இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க மேப் மாதிரி போட்டுறேன். சரியா, மேப்னா இந்த அருணாச்சல பிரதேஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் கரெக்டா. ஓகேவா, அருணாச்சல பிரதேஷ் அந்த இடம். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ பிட்டா அந்தந்த இடத்துல பாருங்க, இப்படி அங்கங்க ஒரு மலைத்தொடர் காணப்படும். சரியா, அங்கங்க ஒரு மலைத்தொடர் காணப்படும். ஓகே, சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11 மலைகள் இருக்குங்க. சரியா, இப்போ போன வாட்டி டிப்ளமோ எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு டிசம்பர்ல நினைக்கிறேன், டிசம்பரோ ஜனவரி. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 11 மலை பேர்ல கீழே 4 மலை பேர் கொடுத்துட்டு இதுல எது கிழக்கு இமயமலைன்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், நீங்க இந்த 11 மலைகளுடைய பேரும் ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால கிழக்கு இமயமலை எதுன்னு கரெக்டா அடையாளம் காண முடியும். சரிங்களா, சோ அதனால இந்த 11 மலை பேரும் ஆல்ரெடி நீங்க புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்க. தஃப்லா ஹில்ஸ், தஃப்லா மலை, அபோர் ஹில்ஸ், மிஸ்மி ஹில்ஸ், பட்கை ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், காசி மலைத்தொடர், ஜெயந்தியா மலைத்தொடர். பதினோரு மலைத்தொடர் இருக்கு பாருங்க. இந்த 11 நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, போன வாட்டி டிசம்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசம்பர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது கிழக்கு இமயமலை சார்ந்த மலை அப்படின்னு கேட்டிருந்தான். 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன ஆப்ஷன் தெரியுமா? ஆன்சர் மிகிர் ஹில்ஸ் தான் டிசம்பர் மாசம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட விஷயம். ஸோ மிகிர் ஹில்ஸ் நீங்க படிச்சு மனப்பாடமா வச்சிருந்தா மட்டும்தான் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கிழக்கு இமயமலைகள்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரியா, இது ஜஸ்ட் ரொம்ப நீங்க போட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை படிச்சு வச்சீங்கனாலே கண்டிப்பா ஞாபகம் வரும். சரியா, இந்த 11 மலைகளும் சேர்ந்துதான் என்ன அழைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பூர்வாஞ்சல் என அழைக்கப்படுகிறது, அல்லது கிழக்கு இமயமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதாங்க. சோ இமயமலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் விஷயம். சோ இமயமலை அப்படிங்கிற டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா, இமயமலையை சார்ந்து இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ பழைய குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, பழைய குரூப் 1ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், மலையோட உயரத்தை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம், 3ஆ பிரிச்சோம். என்னன்னு பிரிச்சோம், டிரான்ஸ் இமயமலைகள்னு பிரிச்சோம், இமாலயாஸ்ன்னு பிரிச்சோம், அப்புறம் கிழக்கு இமயமலைகள்னு பிரிச்சோம். நதிகளை அடிப்படையா வச்சு பிரிக்கிறாங்க. இது மட்டும் ஒண்ணு லாஸ்டா ஒண்ணு எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, நதிகளுக்குள்ள, அதாவது சிந்து நதியிலிருந்து இண்டஸ்ல சட்லஜ் நதி வரைக்கும் இருந்தா அந்த மலை பேர் என்னன்னா காஷ்மீர் பஞ்சாப்
இமயமலையாம். புரியுதுங்களா? அதாவது நதியை வச்சு சொல்றாங்க. சிந்து நதியிலிருந்து சட்லஜ் நதி வரைக்கும் காணப்பட்டால் அதுக்கு பேர் காஷ்மீர், பஞ்சாப், இமயமலை. சரியா? பாருங்க, சட்லஜ்ல விட்டோமா? அடுத்தது பாருங்க, சட்லஜ் நதியிலிருந்து நதி பேர் காளி. சரியா? நதி பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காளி நதி வரைக்கும் காணப்பட்டா அதற்கு பேரு குமூன் ஹிமாலயாஸ். என்ன ஹிமாலயாஸ்? குமோன் குமூன் இமயமலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? அப்புறம் எதுல வட்டம்? காளி இல்லையா? அடுத்து பாருங்க, காளி நதியிலிருந்து திஸ்தா அப்படிங்கிற நதி வரைக்கும் காணப்பட்டால் அதற்கு பெயர் நேபாள் அல்லது சென்ட்ரல் மத்திய இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது. காளியிலிருந்து திஸ்தா வரைக்கும் காணப்பட்டா நேபாள் அல்லது சென்ட்ரல் ஹிமாலயஸ் மத்திய இமயமலைகள் காணப்படுது. அடுத்து பாருங்க, திஸ்தா அதுலதானே விட்டோம். திஸ்தால இருந்து திஹாங் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு நம்ம பார்ப்போம் பின்னாடி. சரியா? திஹாங் அப்படின்ற பள்ளத்தாக்கு வரைக்கும், இந்த திஸ்தான்றது நதி, அது வரைக்கும் காணப்பட்டால் அதற்கு பேரு அஸ்ஸாம் ஹிமாலயாஸ், அஸ்ஸாம் இமயமலைகள் என அழைக்கப்படுகிறது. இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இருக்கு. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்ல பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க. சோ நதிகளை வச்சு இமயமலை இப்படிலாம் பிரிக்கலாம். பொதுவாவே இமயமலையை 3ஆ பிரிக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு இமயமலையோட டாபிக்கோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க, சரியா, அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். கண்டிப்பா இதையே மனப்பாடம் பண்ணுங்க, மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரியா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள்லாம் மேப் சின்னதா போட்டு சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு சில இடத்துல மாநிலங்கள் உங்களால மேட்ச் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க கையில ஒரு அட்லஸ் மேப் வச்சு நான் சொன்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். சரியா? அதையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுட்ஸ் எதா இருந்தா ஒருத்தரா கேளுங்க. சரியா? ஓகே.
ம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாவது இருந்தா உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். சார் கிட்ட டவுட் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஹலோ சார், கேக்குதுங்களா? பரத் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க பேசலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க ஏன் அன்மியூட் கொடுக்க மாட்டீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்லாம் நீங்க கேட்க முடியும். மியூட் பண்ணியிருந்தா உங்களால பேச முடியாது. சுந்தரி மேம். சார் சொல்லுங்க மேடம். ஹலோ சார். சுந்தரி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். சார் சார் ஹலோ சார், வணக்கம் சார். சார் ஹலோ சார். மேம் ஒண்ணுமே கேட்கல மேம்.